Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியாவும் டேஸ்டியா செய்யக்கூடிய கோதுமை தோசை எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். குயிக்கா செய்யக்கூடிய தோசை இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கறனால கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கற போறோம். கோதுமை தோசை மாவுல வந்து கட்டியே இருக்க கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம தோசை ஊத்தும்போது அங்கங்க ஒட்டிடும். அதனால சுத்தமா கட்டி இல்லாம நல்ல இந்த மாதிரி பீட்டர் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்தாச்சு. இதோட பதம் வந்து அதிக அளவுக்கு தண்ணியாவும் இருக்க கூடாது, அதிக அளவுக்கு கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா தோசைக்கல்லை வந்து மிதமான ஹீட்ல சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல்ல ஒட்டாம இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். நம்மளுக்கு சுத்தமாவே அங்கங்க கட்டி இல்லாம நல்ல சூப்பரான தோசை வந்து ஊத்தியாச்சு. இதை லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா மேல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கோதுமை தோசைக்கு எப்பவுமே கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா சிம்ல வச்சு வேக வச்சோம்னா டேஸ்டியான கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இதே போல எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சூப்பராக ஒரு கோகோனட் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.